இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் என்ன மாதிரி விஷயங்கள் மேம்? மகர ராசி இவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல அடுத்து 30 நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மகர ராசியில இருக்கவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்ல ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்கும். மகர ராசியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு மேம். நீங்க வந்து ஏஞ்சல் நம்பர் சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்விட்ச் வேர்ட் சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்க மூலமா வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அடுத்த 30 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி அவங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும், அதை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க மேம். கண்டிப்பா. இந்த ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, அவங்களுடைய அந்த அடுத்த 30 நாட்கள்ல ஒரு விஷயங்களையும் பார்க்க போறோம். அதாவது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயம், அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம், முதியவர்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போறோம். அண்ட் அவங்களுடைய நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள். இந்த 5 வகையான முக்கியமான காரியங்களை பற்றி தான் அடுத்த 30 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம டாரோ கார்ட் ரீடிங்ல நம்ம பார்க்க போறோம். சிறப்பு மேம். இப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பாக்குறதால அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும். நம்ம இந்த அடுத்த 30 நாட்கள் நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போகுது. ஸோ இந்தந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனமா இருக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்ற அந்த புரிதலும் நிச்சயமா ஏற்படும். டாரோ கார்டு ரீட் மூலமா வேற என்ன மாதிரி விஷயங்கள் மேம் அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? இது வந்து ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாமா அவங்க. ஸோ இது வந்து இது இப்படி தான் நடக்க போகுது, அப்போது இது நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறது, இது மேற்கொண்டு சில நன்மைகள் நடக்க என்ன பண்ணலாம், இது எல்லாமே இந்த ரீடிங்கில் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த ரீடிங்கை ஒரு கைடன்ஸாக எடுத்து அவங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சூப்பர் மேம். என்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம புதுசாக துவங்க போகிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ரீடிங் பார்க்கறதால நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சூப்பர் மேம். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான நம்மளோட அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரீடிங்கை பார்க்கக்கூடியவங்க இந்த ரீடிங் கிளைம் பண்ணுற விதமாக, இந்த மெசேஜை கிளைம் பண்ணுற விதம் கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 444 அதை டைப் பண்ணி அவங்களோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், விஷஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு நம்ம டாரோ கார்ட் ரீட் மூலமா பார்த்துட்டு இருக்கோம் மேம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் என்ன மாதிரி விஷயங்கள் மேம் நடக்க போகுது? மகர ராசி இவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல அடுத்த 30 நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உழைப்பிற்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க அதாவது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களோட வாழ்க்கையில் நடக்கும். என்ன உழைப்பு போட்டிருக்காங்களோ, என்ன மெனக்கெட்டாங்களோ அதற்கான ஊதியமோ லாபமோ கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளுடைய முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அடுத்த 30 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அண்டு இவங்க வந்து ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய உழைப்பு எப்பவுமே வீண் போகாது. அந்த வகையில் அடுத்த 30 நாட்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிஷியல் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. இன்னும் நுணுக்கமாக நிறைய விஷயங்களை வந்து கற்றுப்பாங்க. இன்னும் அவங்களுடைய ப்ரொஃபஷனில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான விஷயங்களை லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அடுத்த 30 நாட்களில் அவங்களுக்கு வந்து தெரிய வரும்.
மகர ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு நிதி நிலைமை, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இவங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு சொத்து சார்ந்து, ஒரு பணம் சார்ந்து ஒரு கோர்ட் கேஸ் வந்து போயிட்டு இருக்காங்க, கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல சாதகமான சூழல் அவங்களுக்கு அடுத்த 30 நாள்ல வந்து உருவாகும். நல்ல ஒரு லாயர் ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல லாயர் சைட்ல இருந்து ஒரு குட் நியூஸ் வர்றதா இருக்கட்டும், இதெல்லாம் அடுத்த 30 நாட்கள்ல நடக்கும். மத்தவங்களுக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த வகையில நான் வந்து கஷ்டப்படுறேன், நான் உண்மையா இருக்கேன், ஆனா நான் தான் வந்து நஷ்டப்படுறதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அடுத்த 30 நாட்கள் நஷ்டத்தை தாண்டி உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பா இருக்கும். பணம், பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மேல்நிலை வந்து உருவாகும், ஒரு சமநிலையும் உருவாகும். உங்களால எதையும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தெம்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹானஸ்டா இருந்ததுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல அடுத்து 30 நாட்கள்ல. ஸோ மகர ராசியில் இருக்கவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்கும். சில பேருக்கு எண்டிங்ஸ் பிகினிங்ஸ் வந்து இருக்கும். இந்த ரிலேஷன் விட்டுக்குற தொட்டுக்கிற மாதிரி போயிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு, ஒரு பிரச்சனைக்கு எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு எண்டு வந்து கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு நியூ பிகினிங் பண்ணணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னு நான் பார்க்குறேன், வேற மாதிரி என் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், என் பார்ட்னர் வேற மாதிரி மாறணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 30 நாட்களில் நடக்கும். அதனால அடுத்த 30 நாட்கள் எண்டிங்ஸ் பிகினிங்ஸ் இது வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ அதனால எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கிறது நல்லது. மகர ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும், செலிப்ரேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்க போகுது. நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும், பாஸ் ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்களுடைய கல்வி சார்ந்து ஏதாவது செலிப்ரேஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதாவது செரிமோனி அட்டன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து மேற்கொள்வீங்க. ஏதோ ஒரு செலிப்ரேஷன் இருக்குது அடுத்த 30 நாட்களில், ஏதோ ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஸ்டடீஸ் சார்ந்து, உங்களுடைய கல்வி சார்ந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றி பாதையை உருவாக்கி கொடுக்கும். அப்போ அடுத்த 30 நாட்களில் நல்ல காரியங்களுக்கோ நல்ல நிகழ்வுகளுக்கோ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறது நல்லது. ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது முதியோர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் சேர்க்கையோ பண சேர்க்கையோ கண்டிப்பாக அடுத்த 30 நாட்களில் வந்து நடக்கும். அது சின்ன அளவிலாக கூட இருக்கட்டும், ஆனாலும் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு திருப்தி இருக்கும். ஸோ ஏதாவது வந்து சின்னதாக தொழில் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அதற்கான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும், அதற்கான பண வரவு உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கலாம், யாராவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலாம், அந்த கிஃப்ட் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கலாம். ஸோ இப்படியான விஷயங்கள்லாம், அதாவது சாலிடான ஒரு நியூ பிகினிங், திடமான ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு தொடக்கம், அது அடுத்த 30 நாட்களில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூப்பர் மேம். மகர ராசிக்கு அடுத்த 30 நாட்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப அருமையா ப்ரெடிக்ட் பண்ணீங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ள பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரா மேடமை நீங்க நேரில் சந்திக்கணும், உங்களுக்கும் டாரோ கார்டு ரீடிங் பண்ணணும், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதா, இல்லை இந்த விஷயம் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு நிறைய உங்களுடைய லைஃப்ல நடக்க போற மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடமை நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். மேம் இப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படின்னா நமக்கு டைமிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வந்து மாறும், ஒரு செஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட்டு நான் உள்ளே வந்துட்டாலே மெசேஜ் பண்ணாலே அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துரும். ஓகே, வீடியோவில் தெரியிற நம்பருக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டா போதும் இல்லையா? ஆமாம், மற்ற கைடன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே. சூப்பர் மேம், ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி.